மாற்றுவாயம் பாவ காரிகளை ஆர்வமாய் ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே. எம்மை எப்போதும் தேற்றரவு அன்பு நீதானே. தேற்றுவாரீர் எம்மை எப்போதும் தேற்றரவு அன்பு நீதானே. தேடி வந்தே உதவும் கடவுளும் நீதானே. தேடி வந்தே உதவும் கடவுளும் நீதானே. தேடி வந்தோம் உம்மிடம் நாங்களே. தேடி வந்தோம் உம்மிடம் நாங்களே. ஆர்வமாய் ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே. ஆர்வமாய் ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும் திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankanni, who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறையின் உள்ள தகுதியுடன் கொண்டாட நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி ஆண்டுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் கெஞ்சி கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானு தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். செதேக்கியாவின் ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுக்நேசர் தன் எல்லா படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாக்கி இருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரப்பாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரா நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேயா படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிப்பலாவில் இருந்து பாபிலோன மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனியா மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுக்நேசர் ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசாராத்தான் எருசலேமிற்கு நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசாராத்தான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்ந்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கே விட்டு வைத்தான். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 137. பதிலுரை பாடல் பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும். உன்னை நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக.
பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலறிச் செடிகள் அனைத்தின் மீதும் எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோ. ஒட்டி கொள்ளும் உன்னை என்னாமையோடு ஒட்டி கொள்ளும். ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோ, எங்களை பாடும்படி கேட்டன. எங்களை கடத்தி சென்றோ, எங்களை மகிழ்ச்சி பாயிசைக்குமாறு கேட்டன. உன்னை நினையாவிடு என்னாமையோடு ஒட்டி கொள்ளும். உன்னை நினையாவிடு என்னாமையோடு ஒட்டி கொள்ளும். ஆண்டவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும். ஆனால் நீர் போய் உம்மை குறிவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னையின் பக்தர்களே, நற்செய்தி மலைப்பொழிவின் பகுதி முடிவடைந்து புதிய பகுதிக்குள்ளாக நாம் நுழைகிறோம். மலைப்பொழிவு பகுதி என்பது மத்தேயு நற்செய்தியிலே 5, 6 மற்றும் 7வது அதிகாரங்களை உள்ளடக்கியது. அது முடிஞ்சிடுச்சு. அதான் கீழே போட்டிருக்காங்க. மலை மீது இருந்து கீழே இறங்கி வந்த பொழுது சமவெளிக்கு வந்து விட்டார். அப்பொழுது அந்த தொழுநோயாருடைய சந்திப்பு நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் ஒருவேளை 60, 70களிலே இருக்கின்றவர்கள் நாம் அந்த தொழுநோயாளர்களை பார்த்திருக்கின்றோம். 1987 நான் சகோதரராக ஒரு பள்ளியிலே பணியாற்றிய பொழுது அதற்காக பெரிய கேம்பெயின் பண்ணாங்க. காசு திரட்டினார்கள், அவருடைய குணம் பெறுவதற்காக திரட்டினார்கள். இப்பொழுது அது மறைந்து விட்டது. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தொழுநோய் என்பது மறைந்து விட்டது. ஆனால் அந்த காலத்திலே கேவலமான ஒரு நோயாகவே பாதிக்கப்பட்டது, பார்க்கப்பட்டது. லேவியராகவும் 13வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். என்னாகவும் 13வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு செத்த பிணம், இறந்த பிணத்தை நாம் எப்படி நடத்துவோமோ அப்படி அவர்கள் நடத்தப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எருசலேம் நகரத்திற்குள்ளே ஒரு சில நகரங்கள் அந்த காலத்தில் பார்க்கிறோம் மதில் சுவர் கட்டி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரி நகரங்களிலே அவர்கள் நுழைய முடியாது. எருசலேம் நகரம் அப்படித்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொழுநோயாளர்கள் எருசலேம் நகருக்குள்ளாக நுழைய முடியாது. எருசலேம் தேவாலய நகருக்குள்ளேயே நுழைய முடியாது என்று சொன்னால் எப்படி எருசலேம் தேவாலயத்தில் இவர்களை விட்டிருப்பார்கள்? விடவில்லை. அங்கும் அவர்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டன நாம் பார்க்கின்றோம். அப்போது சாலை ஓரங்களில் அந்த தார் சாலையாக இருந்திருக்கும். சாலை ஓரங்களிலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். மேல் வாயை மூடிக்கொண்டு அவர்கள் ஏதாவது உதவி வேணும்னு சொன்னால் கத்தணும்னு சொல்லணும். இன்னும் இதிலும் சிறப்பாக ரபி மறைநூல் அறிஞர்களை அவர்கள் அணுகக்கூடாது என்றெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. நினச்சி பாருங்கள், இந்த இதெல்லாம் ஒருவேளை நமக்கு இருந்து இந்த இப்படிலாம் நம்ம கேவலப்படுத்தப்பட்டோம் என்றால், புறக்கணிக்கப்பட்டோம் என்றால், அசிங்கப்படுத்தப்பட்டோம் என்றால் எப்படி இருக்கும்? மற்றவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ இந்த ஒரு சூழ்நிலையிலே தான் கண்டுகொள்ளாமல் இருந்தப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை, ஓரம் கட்டுபவர்களை இயேசுடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னு நாம் பார்க்கின்றோம். அவன் போய் இயேசுவை தொடலை, ஆனால் இயேசுவிடம் சரணாகதி அடைந்தான் என்று பார்க்கின்றோம். முதல் விஷயம், இந்த மனிதரிடம் கரிவு இருந்திருக்கிறது, பரிவு இருக்கிறது, அன்பு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக இவருக்கு ஆற்றல் இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அவன் அணுகினான் என்று நாம் பார்க்கிறோம். தொடலை, அவன் தொடவில்லை, ஆனால் இயேசு தொட்டார் என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் பாயிண்டே, அதுதான் இயேசு தொட்டார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வாக பிரான்சிஸ்கன் லைஃப் இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலே மார்க் ஸ்டயர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கின்றார். தன்னுடைய மனமாற்றத்திற்கு பிறகும் புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு இந்த தொழுநோயாளர்கள் மீது ஒரு வெறுப்பு, கசப்பு உணர்வு இருந்திருக்கின்றது. ஒரு நாள் அவர் குதிரையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தொழுநோயாளரை பார்த்தார். மனசு சொன்னது ஓடிவிடு, தப்பிச்சு ஓடிடு, என்ன அசிங்கம், இந்த போய் பார்க்கிறிய அப்படின்னு சொல்லி. ஆனால் தன்னையே அவர் கடிந்து கொண்டதாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஒரு மனுஷனா? இன்னொரு சக மனிதன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான், அழுகிய நாற்றம் எடுக்கக்கூடிய உடலை வைத்து கொண்டிருக்கின்றான், அவனை பண்டும் பார்க்காமல் போகக்கூடிய ஒரு நிலை உனக்கு வேண்டுமா என்று அவருக்குள்ளாகவே அவர் கடிந்து கொண்டதாக நாம் பார்க்கின்றோம். எனவே இறங்கி வருகிறார். தன்னிடம் இருந்த ஒரு சில நாணயங்களை அவனிடம் கொடுத்து விட்டு அவனுடைய கரங்களை, இரத்தம் வடிந்த அந்த கரங்களை இவர் முத்தமிட்டதாக சொல்கிறார். அந்த தொழுநோயாளரும் இவருடைய கரங்களை முத்தமிட்டதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
குதிரையில் மீண்டுமாக ஏறி சரி பை பை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த தொழுநோயாளர் மறைந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வானது பிரான்சிஸ்கன் லைஃப் இன் கிரைஸ்ட் என்கின்ற நிகழ்விலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நிகழ்வுகள் பல விஷயங்கள் நமக்கு வெறுப்பு ஊட்டதாக இருக்கிறது, நமக்கு அருவருப்பை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருக்கிறது. ரெபக்னன்ட் டு அவர் நேச்சர்னு சொல்லுவாங்க. நமக்கு அதுக்கு விருப்பம் கிடையாது. ஒரு சில செயல்களை நாம் செய்கிறோம், பணத்திற்காக செய்கிறோம், பணத்திற்காக செய்கிறோம், அதை பொறுத்து கொள்கிறோம். செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, பணத்திற்காக அல்ல, பணத்திற்காக அல்ல, மனத்திற்காக, கடவுளுக்காக ஒரு செயலை உனக்கு பிடிக்காவிட்டாலும் அதை செய்கின்ற பொழுது இட் பிகம்ஸ் ஏ ப்ராஃபிட்டபிள் பெனன்ஸ் என்று சொல்லுகின்றார்கள். பெனன்ஸ்னால் நம்ம ஒரு வேளை உணவை தவிர்ப்பது, தண்ணியை குடிக்காமல் இருப்பது, தவக்காலத்தில் நல்லா செய்வது, பாதம் நடக்குது. அதை விட மிகப்பெரிய பெனன்ஸ் என்ன தெரியுமா? ஒதுக்கப்பட்டவர்களை, ஓரங்கட்டப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை கவனிப்பது, அவர்களுக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது தான். இப்போ நம்ம இன்னும் ஆழமாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், மோசேயினுடைய சட்டம் இந்த அணுகுதலை, தொடுவதை தடை செய்திருந்தது. இயேசு அந்த தொழுநோயாளரை தொட்டார் பார்த்தீங்களா? தன்னுடைய இருந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் 916 கேடிஎம் மாதிரி அக்மார்க் இஸ்ராயலர்கள், அக்மார்க் யூதர்கள், அவர்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுட்டு இருக்கோம். நிச்சயம் அதிர்ச்சியாக இருந்திருக்கும், பேரதிர்ச்சியாக இருந்திருக்கும். என்ன இவர் யூதர், எல்லாம் மறை போதகர், ராபி, இவர் போய் அவரை தொடுறாரு அப்படின்னு நிச்சயமாக பேரதிர்ச்சி இருக்கும், ஓட நினைத்திருப்பார்கள். அந்த ஒரு சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு பாடத்தை காண்பிக்கின்றார். மோசேயினுடைய சட்டம் இந்த இடத்திலே மனிதனுடைய தேவையை நிறைவேற்றவில்லை. அதனால் மோசேயின் சட்டத்தை நீ தாண்டி போவதற்கு முயற்சி செய்ய. மோசேயினுடைய சட்டத்தை விட பெரிய சட்டம் இருக்குதா அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் கொடுத்த அந்த சட்டம் தான் சேரிட்டி இஸ் த எண்ட் ஆஃப் ஆல் லா அப்படின்னா. சேரிட்டி இஸ் த எண்ட் ஆஃப் ஆல் லா. கடவுளை அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது. கொஞ்சம் இந்த சூழ்நிலையை நீங்கள் நினச்சி பாருங்களேன். நீங்கள் செய்யக்கூடாது, தபு அப்படின்னு சொல்லுவார்கள், செய்யக்கூடாத அந்த செயலை ஆண்டவர் செய்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை போற்றுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றும் தீண்டத்தகாமை இருக்கிறதா? இருக்கிறது. பல இடங்களிலே காலங்கள் மாறிவிட்டன, உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில எல்லாம் தனி கிளாஸ் இருக்கும், தனி தட்டுகள் வைத்திருப்பார்கள். இப்பெல்லாம் மறைந்து விட்டது. நாம் ஆண்டவருக்கு அதுக்கு நன்றி சொல்லணும். அந்த அகன்ற மனம், பரந்த மனம் நமக்கு வேண்டும், பரந்த மனம் நமக்கு வேண்டும். இன்று அன்னையாம் திருவை செயின்ட் ஜோஸ் மரிய எஸ்கிரிவா அப்படிங்கிற ஒருவருடைய திருநாளை கொண்டாடுகிறார். சிம்பிள் மேன், ஸ்பெயினில் உள்ள ஒரு குருவானவர். அவர் சொன்ன விஷயம், ஓப்பஸ் டே அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். 2 விஷயங்கள் அவர் சொல்கிறார். ஹோலினஸ், நாம் புனிதத்திலே வளர வேண்டும். ஒன்று, புனிதத்திலே வளர்வதற்கு நாம் முயல வேண்டும். சாதாரண நிகழ்வுகள், சின்ன சின்ன நிகழ்வுகள், அன்றாட நிகழ்வுகள். நீங்கள் புனிதம் அப்படிங்கிறது ஏதோ போய் மலையில் போய் தொட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேளாங்கண்ணி வந்தால் தான் புனிதம் அப்படிலாம் நினைத்து கொள்ளாதீர்கள். இல்லை பெரிய பெரிய ஷைனுக்கு போனால் தான் நாம் புனிதம் அடையணும். உன்னுடைய சூழ்நிலையிலே நீ உன்னுடைய தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவர்களாம், உன்னுடைய குழந்தையாக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரம், யாருடைய அன்றாட தேவைகள், சாதாரண தேவைகளை நீ பூர்த்தி செய்கின்ற பொழுது புனிதத்திலே வளருகின்றாய் என்பது தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பாடம். உன்னுடைய விருப்பத்திற்கு, காசுக்காக செய்பவர்களே அல்ல, உன்னுடைய விருப்பம் மனசு சொல்லுது, இந்த அருவருக்கத்தக்க செயலையா நாம் செய்ய வேணும். அதுதான் அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் நடந்தது. எல்லாம் சொன்னாங்கல்ல. ஒருத்தர் கேட்டார், எப்படிங்க உங்களால் இந்த முடை நாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடிகிறது? எத்தனையோ கோடி பணம் கொடுத்தா கூட எல்லாம் நான் செய்ய மாட்டேன். நீ செய்ய மாட்டப்ப நான் செய்கிறேன். யாருக்காக செய்கிறேன்? கிறிஸ்துவுக்காக செய்கிறேன். அன்னை தெரசாளுடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இன்றும் நடைபெறுகிறது தானே. போங்க, போய் பாருங்க. நாமெல்லாம் மேலோட்டமான ஒரு வாழ்வை வாழ்ந்து செல்லவே மகிழ்கின்றோம். போய் பாருங்க, அங்கே அன்னை தெரசாள் சகோதரிகள் என்ன செய்கிறார்கள் என்று. ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒழிவு கொண்டிருக்கிறது, மலஜலம் ஒடித்து கொண்டிருக்கிறது, தொடுகிறார்கள், செய்கிறார்கள். மிகப்பெரிய அற்புதம். ஆண்டவருடைய பணி தொடர்கிறது, அவர்கள் வழியாக ஆண்டவருடைய பணி தொடர்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மனம், அந்த மனத்தை ஆண்டவரிடம் கடனாக கேளுங்கள்.
ஆண்டவரிடம் தான் நாம் கணக்கு கேட்க வேண்டும். நம்ம ஒரு வரையறை வைத்துக் கொள்கிறோம், இதை நாம் செய்யக்கூடாது, இது என்னுடைய மனசுக்கு ஏற்றது அல்ல, இட் இஸ் ரெபக்னன்ட் டு மை நேச்சர், ஐ cannot do that. நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நாமும் வரையறை கொள்கிறோம். உங்களுடைய தாய் சிறுநீர் கழித்திருக்கும்போது உங்களை தொட முடியுமா? உங்களால் தொட முடியுமா? செய்யுங்கள். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நேரம் உன்னுடைய வரைமுறையை, மோசேயுடைய சட்டத்தை தாண்டி, ஏன்னு சொன்னால் அது அங்கே தேவையில் இருந்த மனிதனுக்கு உதவவில்லை. இன்னொரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்லுவார்ல, கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே விடுதலை பத்திரம் எழுதி கொடுப்பது முறையா, கணவன் மனைக்கிடையே அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்க, இதை படித்து பாருங்கள். மார்க்கு நட்சத்திரம் 10வது அதிகாரத்தில் சொல்லுவார், உங்களுடைய கடின மனதின் பொருட்டு அவர் இப்படி சொன்னார். இன்னொரு இடத்துல நாம் பார்க்கின்றோம், ஓய்வு நாளை பற்றி பேசுகின்ற பொழுது மனிதனுக்காக ஓய்வு நாளுக்காக மனிதன் என்று சொல்லுகிறது. மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாளை விட ஓய்வு நாளுக்காக மனிதன் கிடையாது அப்படின்லாம் சொல்லுவார். ஆண்டவர் வரைமுறைகளை தாண்டி சென்றார். ஏன் அவர் ஆண்டவர்னு சொன்னால் அவர் ஆண்டவர், அதனால தான் அவர் ஆண்டவர் சொல்லுகின்றோம். ஐயோ நான் ராபிப்பா, என்னை விட்டு தொட்டுறாத, நானும் துட்டிப்படுவேன், நீனும் திட்டுப்படுவேன் அப்படின்லாம் அவர் செய்யலை. தொட்டார். பார்த்தீங்களா? 2 விஷயங்கள். அவனுடைய பார்வையிலிருந்து அவருக்கு பரிவும் இரக்கமும் கனிவும் கிடைத்தது. மற்றொரு பகுதியிலிருந்து பார்க்கிறோம், அவருடைய விசுவாசம் அவனை குணப்படுத்தியதுன்னு நான் பார்க்கிறேன். 3வது விஷயம், ஆண்டவர் தடைகளை தாண்டி சென்றார். மோசேயுடைய சட்டம் சொல்லுது, மோசேன் நம்மளுக்கு இருக்கிற புதிய மோசேனை விட பெரியவர். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா ஒரு இடத்துல, மோசேனை விட பெரியவர் நான் இருக்கேன், சாலமோனை விட பெரியவர் நான் என்று சொல்லுவார். இந்த மலைப்பொழிவிலே தான் இந்த நிகழ்வுகள் அதிகமாக நம்மளுக்கு வலியுறுத்தப்படுகிறது. நீ இப்படி சொல்லப்படுறது கேள்விப்பட்டிருக்கிற, ஆனால் நான் சொல்லுகிறேன். எவ்வளவு அதிகாரமிக்க போதுன்னு நினைக்கிறீங்களே? யாரால அப்படி சொல்ல முடியாது. மலைத்து போனார்கள், மயங்கி போனார்கள். என்ன இது அதிகாரமிக்க போதனையாக இருக்கிறது, சொல்றாரு பேய் ஓடுது அப்படி இப்படின்லாம் நினைச்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் ஆண்டவர் புதிய வரைமுறையை ஏற்படுத்துகிறார், புதிய அமைப்புகளை ஏற்படுத்துகிறார், மாற்றங்களை கொண்டு வந்தார். தொடாதே தொடக்கூடாது என்கின்ற நிலையையும் தாண்டி அவர் தொட்டு அவனுடைய விசுவாசத்திற்கு பரிசீலித்தார்னு நான் பார்க்கிறேன். ஒருவேளை இன்று நமக்கு மத்தியிலே தொழுநோயாளர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வறியவர்கள், எளியவர்கள், ஏழ்மையில் படுத்தப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள் மீது உங்களுடைய கண்களை அகல விரித்துவார்கள். புனித பால் தி 6 தான் சொல்லுவார். பால் தி 6 6ஆம் சின்னப்பர் என்கிற திருத்தந்தை சொல்லுவார், உங்களுடைய கண்களை அகல விரித்து வாழுங்கள். நீங்களாம் முட்டாள்களா, நீங்களாம் கண் குருடுகளா? இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கண்டும் காணாமல் போயிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ பேர்கள் தேவைக்காக காத்திருக்கின்றார்கள், நான் கண்டுகொள்வதில்லை. அதைத்தானே சமாரிட்டன் உண்மையில் நான் பார்க்கிறேன். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் செயலை செய்யுங்கள். நீங்கள் போய் ஒரு அசோசியேஷனில் நின்றுட்டு ஒரு செயலை செஞ்சு உங்களுடைய அன்பை காட்ட வேண்டிய தேவையில்லை. படுத்திருக்கக்கூடிய உன்னுடைய பெற்றோருக்கு, படுத்திருக்கக்கூடிய உன்னுடைய தாய்க்கு, தந்தைக்கு, உன்னுடைய பிள்ளைக்கு, உன்னுடைய மாமியாருக்கு, மருமகளுக்கு நீ செய்தாய் என்றால் நீ புனிதத்தில் வர. அதுதான் புறந்தள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் தொட்டார். நீ தொடு. உன்னுடைய மனசாட்சிக்கும் உன்னுடைய மனசுக்கும் அது வெறுப்பை தருந்தாலும் அதை தாண்டி செல்லுகின்ற பார்த்தீங்களா, அங்கே புனிதமானது வளர்கிறது, புனிதமானது இடம்பெறுகிறது. நீங்களும் கிறிஸ்துவின், நானும் கிறிஸ்துவனுடைய சீடராக மாறுகிறோம். சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக.
அருளுருவாய இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குமே புகழ்ச்சி பழியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு தந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை பொழுந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழி உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மநீர் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உன்னை எண்ணி பாடுகின்றது. என் உள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உன்னை எண்ணி பாடுகின்றது. வருவாயோ என்னுள் உறைவாயோ, விரைவாக வாழ்வில் நிறைவாக. நீயின்றி அமையாது என் உலகம், பேரின்றி நில்லாது செழுமை மரம். நிலவின்றி ஒளிராது இரவின் முகம், மலரின்றி ஒளிராது வசந்தம். நீதானே எந்தன் ஆதாரம், உன்னில் வாழ்ந்தாலே பலம் ஏராளம் இறைவா. இளையே கிளையாய் கொடியோடு செடியாய் வா 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 இறைவா, வா 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 இறைவா. என் உள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உன்னை எண்ணி பாடுகின்றது. என் உள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உன்னை எண்ணி பாடுகின்றது. வருவாயோ என்னுள் உறைவாயோ, விரைவாக வாழ்வின் நிறைவாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர்மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்றும் புதுப்பிக்கப்பட்ட நாங்களும் அது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இவ்வேறாலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம்பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health Vellangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு